இருக்கிற எல்லா பறவைங்களும் ரொம்ப வேகமா எங்கேயோ பறந்து போனாங்க. இடப்பெயர்ச்சிக்காக மீனுவும் அவளோட பொண்ணு சாயிஷாவும் வேறொரு காட்டுக்கு பறந்து வந்தாங்க. பாப்பா, நீ இங்கேயே இருடா. அம்மா போயிட்டு வீடு கட்டுறதுக்கு தேவையான காய்ந்த விறகு கட்டைகளை எடுத்துட்டு வர. ஐ, இங்க என்னாலே இருக்கு. இங்க குடிச்சா தாகம் எல்லாமே போயிடும். இளநீரை குடிக்கலான்னு ஆசைப்பட்ட சாஷா பிறகு தென்னை மரத்தை நோக்கி பறந்து வந்தது. அதோட கூர்மையான வாயால அந்த இளநீரில துளையிட ஆரம்பிச்சது. அதுல இருக்க தண்ணீரை மொத்தத்தையும் குடிச்ச சாயிஷா பிறகு அந்த இளநீரோட உட்புறத்துல போய் உக்காந்தா. அந்த இடம் ரொம்பவே குளுமையா இருந்ததால அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே மீனு குருவி அங்க வந்தா. தன் பொண்ணு அங்க இல்லாததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. சாஷா, சாஷா, எங்கடா நீ எங்க போயிட்ட? அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சா. அம்மா, நான் இங்க அம்மா இருக்கேன். தினமாச்சு அங்க பாருங்கம்மா. சாய்மா, ஆமா, நீ இங்க என்ன பண்ற? அம்மா, நான் உங்களுக்காக எல்லாரும் வீட்டை ரெடி பண்ணிக்கம்மா. தன்னோட பொண்ணு ரொம்ப ஆசையோட சொன்னதால பிறகு மீனு குருவியும் அந்த இளநீர் வீட்டுக்கு வந்தது. பிறகு தான் பொண்ணு கூட அந்த இளநீர் வீட்டிலேயே வாழ்ந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு காலு கோரி காகங்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏ குருவியே, உனக்கு எவ்வளவு தைரியம்? எங்களோட மரத்திலேயே நீ வீடு கட்டி இருப்ப. இது இளநீர் சாப்பிடுறதுக்காக உள்ளது. உன்ன மாதிரி குருவிங்க கூடு கட்டுறதுக்கு இது இடம் கிடையாது. காலு, இவளை அடிச்சு இங்க இருந்து துரத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமா கோரி பேசினா. பிறகு பயந்து போன மீனு குருவி தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. போற வழியில நிறைய தர்பூசணி இருக்கிறத பார்த்த சாயிஷா, அம்மா, அங்க பாருக்க தர்பூசணி தோட்டம். பிறகு மீனவும் சாயிஷாவும் அந்த தோட்டத்துக்கு வந்தாங்க. ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை பார்த்த அவங்க உடனே அதுல ரொம்ப வேகமா துளையிட ஆரம்பிச்சாங்க. பிறகு 2 பேரும் சேர்ந்து அதுக்குள்ளவே வாழ ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க 2 பேரும் அந்த தர்பூசணி தோட்டத்துல ரொம்பவே பாதுகாப்பா வாழ்ந்தாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மெட்டு கிளி அந்த தர்பூசணி தோட்டத்துக்கு வந்துச்சு. உள்ள ஏதோ 2 பறவைங்க இருக்கிறத பார்த்த மெட்டு நேரா காகங்களை பாக்குறதுக்கு போனுச்சு. காலு அண்ணா, காலு அண்ணா, யாரோ 2 பறவைங்க என்னோட தர்பூசணியில வீடு கட்டி இருக்காங்க. ஓஹோ, இங்க இருந்து நாங்க அடிச்சு துரத்தவும் உடனே வந்து அங்க தர்பூசணியில வீடு கட்டிட்டாங்களா? இருக்கட்டும், இன்னைக்கு அவங்கள ஒரு வழி பண்ணிடுறேன். காலு, அந்த சிட்டுக்குருவிய இங்க இருந்தே அடிச்சு துரத்தி ஆகணும். இப்படியே போனுச்சுன்னா கண்டிப்பா அது காடுல இருக்கிற எல்லா உணவுப் பொருட்களையும் வீட கட்டி நம்மள சாப்பிட விடாம பண்ணிடும். பிறகு 3 பேரும் சேர்ந்து தர்பூசணி தோட்டத்துக்கு போனாங்க. ஏ குருவியே, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது உணவு பொருட்கள்ல வீடு கட்டக்கூடாதுன்னு? நீ என்னடானா சொல்ல கேட்காம இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நாஸ்தி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்க. நான் என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்பவே சிரமப்படுறேன். தயவு செஞ்சு ஒரு நிரந்தர வீடு கட்டுற வரைக்கும் நான் இந்த தர்பூசணிலேயே இருந்துக்கிறேன். கொஞ்சம் அனுமதி கொடுங்க. இல்ல இல்ல, கண்டிப்பா முடியாது. இது என்னோட தோட்டம். நீ இங்க இருக்கிறதுக்கு ஒரு காலமும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா பேசினது. பயந்து போன மீனும் பிறகு அவ பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டா. அம்மா, எனக்கு ரொம்ப குளிருமா. நீ ரொம்ப சின்ன குழந்தை, உன்னால குளிர தாங்க முடியாதுன்னு அம்மாவுக்கு தெரியும். ஆனாலும் வீடு கட்டுறதுக்கு விறகு கட்டைகளே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வீடு கட்ட முடியும்? தான் பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து பாதுகாப்பான இடத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சா. ஆனா மீனும் அங்க போறதுக்குள்ளவே காட்டுல பயங்கரமா காத்தும் மழையும் வீச ஆரம்பிச்சது. பிறகு ரொம்ப வேகமா காத்தோட திசையை நோக்கி பறந்து போனா. போற வழியில ஒரு பெரிய பூசணிக்காய் தோட்டம் இருக்கிறத அவ பார்த்தா. பிறகு மீனுவும் அவளோட பொண்ணும் அவங்க வாயாலேயே அந்த பூசணிக்காயில துளையிட ஆரம்பிச்சாங்க. இப்போ மீனுவும் அவ பொண்ணும் சேர்ந்து ஒரு அழகான பூசணிக்காய் வீட்டை உருவாக்குனாங்க. அந்த மழைக்கு இதமா மீனுவும் அவளோட பொண்ணும் அந்த பூசணிக்காய்க்குள்ள ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா இருந்தாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மீனுவும் அவ பொண்ணும் நிரந்தரமா ஒரு வீடு கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க.
பிறகு மீனுவும் சாய்ஷாவும் சேர்ந்து நிறைய வாழை இலைகளை சேகரிச்சாங்க. மீனுக்குருவி ஒரு அழகான வாழை இலை வீட்டை கட்ட ஆரம்பிச்சது. அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. காட்டுல பயங்கரமா மழை பெஞ்சது. மீனுவும் சாய்ஷாவும் அந்த மழைக்கு இதமா வாழை இலை வீட்டுல ரொம்பவே பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா காகங்களோ சொந்தமா வீடு இல்லாததால அவங்க கூட்டுல இருந்தபடியே மழையில நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு குளிர் தாங்க முடியல. வா, நாம உடனே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம். அப்படின்னு சொன்ன காகங்கள் பிறகு ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சாங்க. நேரா மீனுவோட வாழை வீட்டுக்கு வந்தாங்க. பிறகு காகம் உதவி கேட்டு ரொம்ப வேகமா மீனு வீட்டு வாசல் கதவை தட்டுனுச்சு. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு மீனுக்குருவி வெளியில வந்து பார்த்தா. காகங்களா, நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? இப்ப என்ன, எப்பயும் போல நீங்க சாப்பிடுற இலையில நான் வீடு கட்டிட்டேன் அதானே? அப்படின்னு சொல்லி மீனு ரொம்ப கோவமா கேட்டுச்சு. குருவியே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு. நாங்க உனக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டோம். நீ நினைக்கிற மாதிரி இந்த தடவை நாங்க வீட்டை காலி பண்ண சொல்றதுக்கு வரல. எங்களால இந்த மழையில தாக்கு பிடிக்கவே முடியல. அதனாலதான் உன் வீட்டுல இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தங்குறதுக்கு இடம் கேட்டு வந்திருக்கோம். காகங்களை பார்த்து பரிதாபப்பட்ட மீனு பிறகு காகங்கள் 2 பேரும் அவ வீட்டுக்குள்ள தங்க அனுமதி கொடுத்தா. என்னதான் தொந்தரவு கொடுத்திருந்தாலும் ஆபத்து நேரத்துல அவங்க பண்ண எல்லா கெட்டதையும் மறந்து மீனுக்குருவி அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தா. இந்த செயலை நினைச்சு காகங்கள் 2 பேரும் வெட்கி தலை குனிஞ்சாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனுங்கிற குருவியும் கபூத்தர் அப்படிங்கிற புறாவும் பக்கத்து மரத்துல கூடு கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாவும் இருந்தாங்க. மீனு குருவியோ அவ முட்டையிடுற பருவத்தோட கடைசி காலத்துல இருந்தா. அதனால கபூத்தர் அவளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். மீனு, இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்பி ஆகணும். ஊர்ல என்னோட மாமாவுக்கு ரொம்பவே உடல்நிலை சரியில்லை. அதனாலதான் என்ன உடனே வர சொல்லிட்டாங்க. நீங்க இல்லாம நான் எப்படி இருக்க போறேனே தெரியல அப்படின்னு சொல்லி மீனு ரொம்பவே வருத்தப்பட்டா. பிறகு கபூத்தர் அவனோட மாமா ஊரை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். கபூத்தர் போன அடுத்த 2 நாட்கள்லயே மீனுக்குருவி அழகான 2 முட்டைகளை இட்டா. அவளோட முட்டைகளை பத்திரமா அடை காத்துட்டு வந்துட்டு இருந்தா. அடை காத்தது போக மீதம் இருக்கிற நேரத்துல உணவுப் பொருட்களை தேடி காட்டுக்குள்ள போவா. அந்த மாதிரி ஒரு நாள் சாயங்காலம் உணவை எடுத்துட்டு வரும்போது அங்க இருக்கிற கழுகு கண்ணுல அவ பட்டுட்டா. இத்தனை நாளா பசியோட இருந்ததுக்கு ஒரு சிட்டுக்குருவி நமக்கு உணவாக போகுது. வேகமா போய் அதை எப்பவே சாப்பிடணும். அப்படி யோசிச்ச கழுகு பிறகு மீனுக்குருவிய பின்தொடர ஆரம்பிச்சது. கழுகு தான் பின்னால வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட மீனுக்குருவி வேகமா பறந்து போய் ஒரு மரத்துக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டா. ரொம்ப நேரம் மீனுக்குருவிய தேடிட்டு அவ காணும் அப்படின்னதும் கழுகு திரும்பவும் அதோட இடத்துக்கே போயிடுச்சு. ஐயோ, இந்த கழுகு வேற நம்மள பாத்துருச்சு. கண்டிப்பா இனிமே நம்மள அது சும்மா விடாது. இப்ப நமக்கு துணையா கபூத்தர் கூட இல்ல. இதுக்கு மேலயும் நம்ம இந்த காட்டுல இருக்கிறது நமக்கு பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு யோசிச்ச மீனுக்குருவி அதோட முட்டைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மா ஊரை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது. இப்போ மீனுவோட முட்டையிலிருந்து அழகான 2 குழந்தைங்க வெளியில வந்தாங்க. அம்மா, என் குழந்தைங்களுக்காக நான் உணவை தேடி காட்டுக்குள்ள போறேம்மா. திரும்பி வர்ற வரைக்கும் என் குழந்தைங்களை நீதான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பிறகு காட்டுக்குள்ள உணவை தேடி பறக்க ஆரம்பிச்சா. திரும்ப சாயங்கால நேரம் குழந்தைங்களுக்கு தேவையான தானியங்களையும் பழங்களையும் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தா. அவ உணவு தேடி போனதுக்கு அப்புறமா மீனுவோட அம்மா தன்னோட பேரன் பேத்திய ரொம்ப சந்தோஷமா கவனமா பாத்துக்கிட்டாங்க. இப்படியே ஒரு சில வாரங்கள் போனது. ஒரு நாள் காலையில மீனுவோட காட்டுல இருந்த அந்த கழுகு உணவை தேடி அவ அம்மா ஊருக்கும் வந்துடுச்சு. மீனுக்குருவி காட்டுக்குள்ள உணவு தேடி போன அந்த நேரம் கழுகு பயங்கர பசியோட மீனுவோட அம்மா வீட்டை நோக்கி பறந்து வந்தது. ஜன்னல் ஓரமா நின்னு வீட்டுக்குள்ள ஏதாச்சும் உணவு இருக்கான்னு பார்த்தது. அது கண்ணுல 2 சிட்டுக்குருவிங்களும் பட்டது. அட,
இந்த குருவிங்களை பார்த்தா அந்த மஞ்சள் குருவியோட குழந்தைங்க மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த குருவிதான் நமக்கு பயந்துட்டு இந்த காட்டுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம எவ்வளவு தேடியும் அந்த குருவிய நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. இருக்கட்டும், அது மட்டும் உண்மையா இருந்தா இன்னைக்கு இந்த குழந்தைங்களை நான் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி கழுகு ரொம்ப கோவத்தோடையும் பசியோடையும் மீனுவோட வீட்டுக்குள்ள வந்தது. கழுக பார்த்த மீனுவோட அம்மா ரொம்பவே பயந்து நடுங்குனாங்க. ஏய் குருவியே, ஒழுங்கு மரியாதையா தள்ளிப்போ. எனக்கு அந்த குழந்தைங்களை நான் சாப்பிடணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இல்ல இல்ல, என்ன ஆனாலும் சரி, என் பேரன் குழந்தைங்கள நான் சாப்பிடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நீ உன்னோட பசிக்கு என்ன வேணும்னா சாப்பிட்டுக்கோ, ஆனா தயவு செஞ்சு என்னோட குழந்தைங்களை மட்டும் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி மீனுவோட அம்மா கெஞ்சி கதற ஆரம்பிச்சாங்க. கழுகோ தீராத பசியில இருந்ததால மீனுவோட அம்மாவை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிச்சு. பிறகு அவங்கள மொத்தமா சாப்பிட்டும் முடிச்சிச்சு. அந்த நேரம்னு பார்த்து கழுகோட சத்தத்துக்கு பயந்து குழந்தைங்க 2 பேரும் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. இந்த குழந்தைங்க எவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தாங்க, இப்ப திடீர்னு எங்க போயிருப்பாங்க? சரி சரி, அதுவும் நல்லதுதான். இன்னைக்கு எனக்கு இந்த உணவே போதுமானது. இந்த குழந்தைங்களை நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். உணவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த மீனு கூட்டுல தான் அம்மாவோட இறகுகள் மட்டும் கிடக்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. ஐயோ, என் அம்மாவை யாரோ கொண்டு சாப்பிட்டுருக்காங்க. கடவுளே, என்னோட குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு குழந்தைங்க 2 பேரும் கூடைக்கு பின்னால இருந்து எட்டி பார்த்தாங்க. தங்கங்களா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? அம்மா உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டேன். ஆமா, பாட்டியை யாருமா இப்படி பண்ணுனது? அம்மா, நீங்க இல்லாத நேரம் அந்த கழுகு இங்க வந்தது, பாட்டிய பயங்கரமா தாக்கி எங்க கண்ணு முன்னாலேயே சாப்பிட்டுடுச்சுமா. நீங்க கவலைப்படாதீங்க, இன்னையில இருந்து அம்மாவே உங்களை கூட இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொன்னது. அன்னையிலிருந்து மீனு குருவி ரொம்ப சிரமப்பட்டு தன் குழந்தைங்களை பாதுகாத்துட்டு வந்துச்சு. பிறகு அடுத்த 2 நாள்லயே மறுபடியும் அந்த கழுகு மீனுவோட கூட்டுக்கு வந்தது. அங்க உள்ள மீனு இருக்கிறத பார்த்து கழுகு ரொம்பவே அதிர்ச்சியானுச்சு. ஏய் குருவியே, எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்தது, இது உன்னோட குழந்தைங்களாதான் இருக்கும்னு. எனக்கு பயந்து நீ இந்த காட்டுக்கு வந்துட்ட. நீ இங்க வந்துட்டா என்ன உன்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இப்பவே நீங்க 3 பேரும் எனக்கு உணவாக போறீங்க அப்படின்னு சொல்லி மீனுவோட பக்கத்துல நெருங்கி வந்தது. அந்த நேரம்னு பார்த்து அங்கிருந்து வேகமா கபூத்தர் காலு கோரிய அழைச்சுக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்தது. பறவைங்க 3 பேரும் அவங்க எடுத்துட்டு வந்த கட்டையால பயங்கரமா கழுக தாக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு கழுகு சாகுற வரைக்கும் 3 பேரும் சேர்ந்து பயங்கரமா அதை தாக்குனாங்க. ஒரு வழியா கழுகும் இறந்து போயிடுச்சு. கபுத்தரனா, காலு, கோரி, ரொம்பவே நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு நானும் என் குழந்தைங்களும் அந்த கழுகுக்கு உணவாகி இருப்போம். அந்த கழுகு அந்த காட்டுல இருந்து இங்க வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. எப்படியும் அந்த கழுகால உனக்கு ஆபத்து வரும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் உடனே உன்னோட வீட்டுக்கு வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த கழுகு உன் வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு கபூதர் எல்லா விஷயத்தையும் சொன்னுச்சு. இதை கேட்ட மீனுவும் குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து காட்டுல பறவைங்களை வேட்டையாடுற கழுகு இல்லாம எல்லா பறவைங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னதான் ஏழையா இருந்தாலும் மனசெலவுல அவர் ரொம்பவே பணக்கார பறவை. அவளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிய மற்ற பறவைங்களுக்கு செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தா. இதே மாதிரி ஒரு நாள் காலையில மீனா குருவி உணவு தேடி போனப்போ அவ பொண்ணு மட்டும் வீட்டுல தனியா இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து காலு காகம் மீனுவோட வீட்டு கதவை வந்து தட்டுச்சு. உடனே சாய்ஷா வெளியில வந்து பார்த்தா. வாங்க காலு மாமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், உன் அம்மா எங்க போயிட்டா? அம்மா உணவை எனக்கு போயிருக்காங்க. சரி சரி, உன் அம்மா வந்ததும் நான் சொல்ற விஷயத்த அவகிட்ட சொல்லிடு. நாளைக்கு என் வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வராங்க. அவங்க ரொம்பவே பெரிய பணக்காரவங்க. அவங்க வரும்போது உங்க உடஞ்ச வீட்டை பார்த்தா என்ன ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. அவங்க நாளைக்கு வந்துட்டு போற வரைக்கும் நீயும் உன் அம்மாவும் இந்த வீட்லயே இருக்க கூடாது. நாளைக்கு நீயும் உன் அம்மாவும் வீட்டை காலி பண்ணி இருக்கணும். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வரதுக்கு எங்க வீட்டை காலி பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். எதுக்கு என்ன நீ கேள்வி எல்லாம் கேட்காத. அவங்க ரொம்பவே பணக்கார பறவைங்க. நானும் அவங்க கிட்ட ரொம்ப வசதியா வாழ்றேன்னு சொல்லியிருக்கேன்.
என் வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா பறவைங்களும் ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க இப்படி உடைஞ்ச வீட்டுல வாழ்றத பார்த்தா அவங்க என்ன பத்தி ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா காலு அங்கிருந்து பறந்து போனான். பிறகு ராத்திரி பொழுதும் வந்தது. சாயிஷா தான் அம்மா கிட்ட காலு வந்த விஷயத்த சொன்னா. அந்த காகங்களுக்கு ரொம்ப பணக்காரவங்கன்னு திமிரு. நீ அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணும் காதுல வாங்கிக்காத. இது நம்மளோட வீடு. நாம எதுக்காக வீட்டை காலி பண்ணி போகணும்? அவங்க சொல்றத சொல்லட்டும், நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாதடா. அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. காலுவோட வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டு இருந்தாங்க. வர்ற வழியில மீனுவோட வீட்டை பார்த்த அவங்க ரொம்ப ஏளனமா அதை பேசி சிரிச்சாங்க. பிறகு காலுவோட வீட்டுக்கு வந்தாங்க. வாங்க நண்பர்களே, என்ன பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? பிரயாணத்தை பத்தி எல்லாம் அப்புறம் கேட்கலாம். முதல்ல நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லு. நான் பொய் சொன்னா என்ன சொல்றீங்க? நான் எந்த பொய்யுமே சொல்லலையே. ஆமா, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? உன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பணக்காரவங்கன்னு சொன்ன. நான் வரும்போது உடைஞ்சு போன ஒரு அருவருப்பான வீட்டை பார்த்தேன். இப்படி ஒரு வீட்டுக்கு பக்கத்துல வாழ்ற உன்கிட்ட நட்பு வச்சுக்கணுமான்னு நாங்க ரொம்பவே யோசிக்கிறோம். இங்க பாரு, உடனே அந்த உடைஞ்ச வீட்டுல இருக்கிற பறவைய காலி பண்ணி போக சொல்லு. அப்படி இல்லையா, இன்னைக்கு நம்மளோட நட்பை நாம முடிச்சுக்கலாம். உன்ன மாதிரி உடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பறவை கிட்ட பேசுறத கூட நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி நண்பர்கள் 2 பேரும் ரொம்பவே கோபமா பேசினாங்க. உடனே ரொம்ப கோபத்தோட கோரிக்காக மீனுவோட வீட்டுக்கு வந்தது. ஏன் மீனு, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் நேத்தையே சொன்னல, எங்க வீட்டுக்கு பணக்கார பறவைங்க வராங்க. அவங்க வரும்போது உன் வீடு அவங்க கண்ணுல படக்கூடாது, நீ வீட்டை காலி பண்ணிடுன்னு. நீ என்னடானா நான் சொல்ற எதையுமே கேட்காம அவங்க வரும்போது என் மானத்தை எப்படி வாங்கிட்டியே. கோரி, நீ பேசுறது ரொம்பவே தப்பு. நாங்க எங்க வீட்டுல இருக்கிறதுல உனக்கு என்ன மரியாதை குறையுது? நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், மறுபடியும் என்ன பேச வைக்காத. நீ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான். உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நாளைக்கே இங்க இருந்து போகணும். அப்படின்னு சொன்ன கோரி பிறகு ரொம்ப கோவத்தோட அவ வீட்டுக்கு வந்தா. என்ன கோரி, அவளை வீட காலி பண்ண சொல்லிட்டியா என்ன? காலு, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா அந்த பறவை என்னமோ வீட்டை காலி பண்ண மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஓஹோ, அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா அவளுக்கு? இருக்கட்டும், அவளை எப்படி காலி பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மீனுவோ அவ பொண்ணு சாயிஷாவோ நதிக்கரைக்கு தண்ணி குடிக்க போனாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகோ அவளோட வீட்டு மேல ஏறி கூரைய சுக்குநூறா உடைக்க ஆரம்பிச்சா. இந்த வேலையை அந்த காகங்கள் தான் செஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்பவே பணக்கார பறவைங்க. அவங்கள எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம். நாம இந்த காட்டை விட்டு போறதுதான் நமக்கு நல்லது. அப்படின்னு சொன்ன மீனு பிறகு தன்னோட குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பின மீனு காட்டோட வெளிப்புற பகுதியான மலைப்பகுதிக்கு பறந்து வந்தா. பிறகு அங்க இருக்கிற ஒரு காய்ந்த மரத்தை பார்த்தா. உடனே அந்த மரத்திலேயே ஒரு பொந்த அமைச்சு அதுல வாழலான்னு மீனு முடிவு பண்ணா. பிறகு ஒரு கோடாரிய வச்சு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சா. மீனு வெட்டிட்டு இருக்கும் போதே உள்ள ஏதோ ஒரு வெளிச்சம் வந்தது. இத பார்த்த மீனு ரொம்பவே அதிர்ச்சியானா. பாப்பா, பாப்பா, இங்க பாரு, உள்ள ஏதோ பளபளன்னு புதையல் தெரியுது. அப்படின்னு சொன்ன மீனு பிறகு அதை வெளியில எடுத்தா. அதுல நிறைய தங்க காசுகள் இருந்தது. அந்த தங்க காசை வச்சு மீனு குருவி அவளுக்கு சொந்தமா ஒரு பெரிய வீட்டையும் கட்டி முடிச்சா. மீதம் இருக்கிற பணத்தை காட்டுல இருக்கிற வீடு இல்லாத மத்த பறவைங்களுக்கு கொடுத்து உதவியும் செஞ்சா. இந்த விஷயம் எப்படியோ காகங்களோட காதுக்கும் வந்தது. கோரி, மலையில ஏதோ ஒரு பணக்கார பறவை வந்திருக்கா. அது எல்லாருக்கும் நிறைய பணம் கொடுத்திருக்கு. நேத்து கூட மிட்டுவுக்கு வீடு கட்ட சொல்லி பணம் கொடுத்திருக்கா. நாம அந்த பணக்கார பறவை கிட்ட நட்பு வச்சுக்கணும். நாளைக்கே நாம போய் அதை பார்க்கலாம். அப்படின்னு சொன்னான். பிறகு காகங்கள் 2 பேரும் சேர்ந்து மலையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெரிய வீட்டை பார்த்து காகங்கள் ரொம்பவே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. பிறகு காகங்கள் 2 பேரும் அந்த வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு மீனு குருவி வெளியில வந்து பார்த்தா. மீனு, இது உன்னோட வீடா? என்னால என்னோட கண்ணையே நம்ப முடியல. என்ன காகங்களா, என்ன நீங்க எதிர்பார்க்கல? எனக்கு தெரியும், என்ன பார்த்ததுல உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும்னு.
உங்களோட பணக்கார திமிரால எனக்கும் காட்டுல இருக்கிற ஏழை பறவைகளுக்கும் இப்போ நல்லதுதான் நடந்திருக்கு. நீங்க மட்டும் அன்னைக்கு என் கூட்ட உடைச்சு என்ன அங்கிருந்து திருத்தலைன்னா கண்டிப்பா எனக்கு இந்த புதையல் கிடைச்சிருக்காது. எனக்கு கிடைச்ச புதையலை வச்சு நான் இப்போ நல்லாதான் வாழ்றேன். எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏழையா இருக்கிற மத்த பறவைங்களுக்கும் நான் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணம் காசுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது நாளைக்கு என்கிட்ட இருக்கும். அப்படின்னு மீனு சொன்னா. இது கேட்டு பறவைங்க 2 பேரும் ரொம்பவே வெட்கி தலை குனிஞ்சு நின்னாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.